வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை பிச்சனூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1999 2000 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக முன்னாள் ஆசிரியர் பெருமக்களை வரவேற்கும் நிகழ்ச்சியும், ஆசிரியர் பெருமக்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியும், கடந்த கல்வியாண்டில் பிச்சனூர் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வும், ஆசிரியர் பெருமக்கள் முன்னாள் மாணவ மாணவிகளை கௌரவித்து சிறப்புரையாற்றும் நிகழ்வும் நடைபெற்றது. அதன் பின்பு உணவு இடைவேளை முடிந்த பின்பு முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள், தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகளும் மற்றும் முன்னாள் மாணவ மாணவிகளின் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற முன்னாள் மாணவ மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த மாபெரும் முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெறும் சந்திப்பு நிகழ்ச்சியாக இல்லாமல், தாம் படித்த பள்ளி வளர்ச்சி பெற முன்னாள் மாணவர்கள் சங்கத்திற்கு 1999 2000 ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் திரட்டிய நிதி ரூபாய் 1,00,000 கரூர் வைஷ்யா வங்கியில் டெபாசிட் செய்துவிட்டு அந்த பில்லை முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் ஒப்படைத்தனர் என்பது 1999 2000 ஆண்டு படித்த மாணவ மாணவிகளுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்பது நிதர்சனமான உண்மையாகும். அதன் பின்பு 1999 2000 ஆண்டு பள்ளியில் பயிற்றுவித்த முன்னாள் ஆசிரியர்களும் முன்னாள் மாணவ மாணவிகளும் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி அளித்தனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சியை மாணவ மாணவிகளோடு ஒன்றிணைந்து மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். வணக்கங்க மேடம். 25 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் வெள்ளி விழா ஆண்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம்மா. இந்த பள்ளியில் 25 ஆண்டுகள் கழித்து இந்த மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து இந்த இடத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய மாணவர்கள் எப்படி ஏழ்மை நிலையிலிருந்து வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் சொல்லி நம்முடைய அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு தகுந்த எடுத்துக்காட்டாக நீங்கள் அனைவருமே வந்திருக்கீங்க. ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய சமுதாயம் உயரும் என்பதற்கு உங்களுடைய இந்த விழா எங்களுக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தை அளிப்பதாக இருக்கு. படிக்கலனாலும் அன்பாக இருந்து பண்பாக இருந்து படிப்பை கற்றுக்கொண்டீர்கள், மரியாதையாக இருந்தீங்க. எல்லாருமே உயர்ந்த இடத்துல வந்தது எங்களுடைய மாணவர்கள் எங்களை விட உயர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற பெருமை எங்களுக்கு பல இடங்களிலும் நீங்க உணர்த்தி இருக்கிறீங்க. மிக மிக மகிழ்ச்சியாக உணர்கிறேன். மிக்க நன்றிம்மா. மேடம், இன்னைக்கு பல்வேறு நிலைகள்ல நம்ம மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏழ்மை ஒரு காரணம் அல்ல. பணிவாக இருந்து ஆசிரியர்களிடம் மரியாதையுடன் இருந்தால் வாழ்க்கையில ரொம்ப உயரலாம் அப்படிங்கறதுக்கு உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே மிகச்சிறந்த சான்றாக உள்ளது. எப்பவுமே ஆசிரியரை மாணவர்கள் கொண்டாடுகிறார்களோ அவர்களுடைய குடும்பமும் சரி சமுதாயமும் சரி உயரும் என்பதற்கு மிகச்சிறந்த சான்று. மேம், இப்போ 2000 வருஷத்துல நாங்க 10th முடிச்சு வெளியில போனோம். இப்போ நாங்க திரும்பியும் மாணவர்களா உள்ள வந்திருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? எங்களுடைய மாணவர்கள் இல்ல, சமுதாயத்துல மிகப்பெரிய பங்கேற்கக்கூடிய நிறைய தொழிலதிபர்களா, சுய தொழில் செய்பவர்களா, அரசு வேலையில் இருப்பவர்களா, பிரபல தனியார் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களா வந்திருக்காங்க. எங்களுடைய மாணவர்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. வணக்கம். நம்ம பள்ளிக்காக நமது நண்பன் ஒரு உபகரணம் இலவசமாக கொடுத்துருக்காரு. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன, அதனால என்ன பலன் அப்படிங்கிறது அவரே உங்களுக்கு சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வெங்கடாச்சலம். நான் 1999 2000 பேட்சில் இங்கே 10வது முடிச்சிருக்கேன். இப்போ 25வது ஆண்டு விழாவாக ஒரு சில்வர் ஜூப்ளிங்கிறதுல எல்லாரும் இங்கே ஒன்றா சந்திச்சிருக்கோம். அப்போ நான் படித்த இந்த ஸ்கூலுக்கு என்னால் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு ராதாகிருஷ்ணன் சார் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு மீட்டிங் போட்டிருந்தப்போ
அவர் சார் சொன்னார், இந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் எதாவது பண்ணலாம்னு சொல்லி அவர் ஒரு கேட்டிருந்தாரு. அப்போ இந்த ஸ்கூலில் வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மழை காலத்தில் ஒரு சின்ன சின்ன செடியெலாம் பிடுங்கின ஒரு அனுபவம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் கிடையாது. அப்போ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி இதை வச்சு ஒரு 10 பேர் ஒரு ஆளுகளே வேலைக்கு சம்பளம் போட்டு செய்யக்கூடிய வேலையை இந்த மிஷினை வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். குழந்தைகளும் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தலாம். இது ஏன்னா நாங்கள் செஞ்சோம். இதில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் இருக்கும். தண்ணி பிடிச்சி ஊற்றுறதுலேருந்து இந்த செடிகள் எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த ஸ்கூலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆசிரியர்களுடைய உதவியோட நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கோம் சின்ன வயசில். ஆனால் அது தெரியாமல் இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜி வந்து மாறினதில் இந்த மிஷினை ஒரே ஒருத்தர் இருந்தால் போதும். இந்த மொத்தம் வந்து 6,4 ஏக்கர் இடத்தையும் ஒரே ஒரு ஆள் வந்துட்டு ஒரு மாசத்துல ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சாருன்னா போதும், சுத்தமாக வச்சுக்க முடியும். கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து அந்த பாம்பு வழியில கொஞ்சம் எல்லாம் புதவுக்குள்ளே போய் வரங்கிறப்போ ஏதோ ஒரு பால் விளையாடுவோம், அந்த பால் அந்தாக்கு போயிடும். அந்த மாதிரி இது என்ன பூச்சி வந்து நம்ம தாக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சுன்னா அதுக நம்ம பக்கம் வராது. ஸோ அதனால் குழந்தையோட பாதுகாப்புக்காக இந்த ப்ரஷ் கட்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மருந்து அடிக்கிறத விட இந்த ப்ரஷ் கட்டர் வந்து எவ்வளவோ நல்ல விஷயம்தான். மருந்து அடித்து இந்த மண்ணை கெடுக்கிறத விட இந்த ப்ரஷ் கட்டர் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில். அதனால் இதை நான் என்னுடைய ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இதை கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது என்னங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்டுறேன். சார் வணக்கங்க சார். நாங்கள் இன்னைக்கு வெள்ளி விழா ஆண்டு வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. மாணவர் ஆசிரியருடைய ரிலேஷன்ஷிப் அழகாக இருந்துச்சு. பெற்றோரோட எங்களுக்கு நல்ல உறவு இருந்துச்சு. முழு மூச்சாக எங்களுடைய முழு மனசாக உங்களை எப்படியாச்சும் டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரணும், அது மட்டும் இல்லை சந்ததி சந்தியாக உங்களோட பிள்ளைய மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசில் ஒரு விஷனாக இருந்துச்சு. அதனுடைய விஷன் அடிப்படையில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்தார். உங்களோட எங்களுக்கு நல்ல உறவு இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சார், இந்த வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. 2000 பேட்ச்க்கு பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் திரும்பி எங்களை கூப்பிட்டு இந்த விழாவில் கலந்து கொள்ள எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பழைய மாணவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இதனால் நாங்கள் இது பண்ணணும். நாங்கள் இந்த பிள்ளைகள் இன்னும் நல்ல மேன்மையை நல்ல உயர்வு நல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். தேங்க்யூ சார். சார் வணக்கங்க சார். இந்த விழாவுக்கு வந்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் பழைய மாணவர்களையும் அவருடைய குடும்பத்தோடு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அவங்க வந்து இங்கே படித்து இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. அதனால் அவங்க நல்ல முறையில் இனியும் மேலும் மேலும் வளரணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதே மாதிரி இந்த பிச்சனூர் பள்ளியினுடைய வரலாறு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த ஸ்கூலில் படித்தவங்க இப்போ இவ்வளோ நல்லா பிரமாதமாக இருக்காங்க அப்படின்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாழ்த்துக்கள். உங்களோட பிளெஸிங் எப்பவுமே எங்களுக்கு வேணுங்க சார். தேங்க்யூ சார். வணக்கங்க சார். இப்போ நாங்க வந்து இந்த வெள்ளி விழா ஆண்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோம். இதன் மூலமா வந்து நீங்க எங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரைட்டு. 25 வருஷம் முன்னாடி படித்த மாணவ செல்வங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பசுமையான நினைவுகள். அப்புறம் அன்னைக்கு பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்களையுமே இவங்களையுமே ஒரு சேர சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான தருணம். இவங்க படித்து அவங்க குழந்தைகளும் இங்கே படிக்கிறது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஒரு உயர்ந்த பதவிக்கு வரணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சார் வணக்கங்க சார். நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க? அப்ப நம்ம பள்ளி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த பள்ளி 1972 ஆகஸ்டில் ஆரம்பித்தது. அதிலிருந்து தொடர்ந்து நான் இங்கே தான் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆகி தொடர்ந்து 35 வருஷம் பணியாற்றி இங்கே தான் ரிட்டையர்ட் ஆனேன். முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தில் வெறும் கூரை கொட்டகை, ஒரு வசதியும் கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்திருக்க அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மா எல்லாரும் இங்கே தான் படித்தாங்க. பெரும்பாலான மாணவர்கள் என்கிட்ட படிச்சிருக்காங்க. அவங்க பிள்ளைகள் 3 தலைமுறை பார்த்தேன். அப்பொழுதுதான் ஒரு வசதியும் இல்லை. ஆனாலும் அப்போ கூட முயன்று 1973 ஒரு மாணவர் மேக்ஸில் சென்டம் வாங்கினார். செல்வகுமாரசாமி என்ற மாணவர் சென்டம் வாங்கினார். சயின்ஸில் ஒருத்தர் 95 வாங்கினார். அப்படியே மாணவர்களுடைய முயற்சி,
அவருடைய குடும்பத்தின கஷ்டத்துலேயும் அப்போல்லாம் மழை ரொம்ப பெய்யும், அதுலேயும் நல்லபடி படித்து முன்னேறினாங்க. அதே பாரம்பரியம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்கூடம் முன்னேறி இப்போ வந்து நல்ல கட்டடம் வந்துருச்சு. இப்போ ஹையர் செகண்டரி வந்துருச்சு. இந்த ஏரியாவில் இருக்க 12 ஊர்க்காரங்களும் ஒரு காலத்தில் இங்கே தான் படித்தாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க நிறையா இங்கிலீஷ் மீடியம் அது இது நம்ம பிரைவேட் ஸ்கூலில் இந்த ஜென்ரேஷன் சேர்க்குறதுனாலும் முதல்ல இந்த பிள்ளைகள் பூரா இங்கே தான் படித்தவங்க. அவங்க பிள்ளைகள் நல்லா முன்னேறியிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முன்னேறலாம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கவர்மெண்ட் பிச்சனூர். இந்த பிச்சனூர் பள்ளி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த பள்ளியில் நம்ம கடைசி ஒரே ஸ்கூலில் நான் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனேன். காரணம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய அன்பு, நல்லா படிப்பாங்க, நல்ல முயற்சி பண்ணுவாங்க. இதே முயற்சி தொடர்ந்து இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றிங்க சார். சார் வணக்கங்க சார். எங்கள் நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இந்த ஸ்கூலுக்காக பரிசாக கொடுத்துருக்காரு. இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனது பெயர் ராதாகிருஷ்ணன். அரசு மேல்நிலைப்பள்ளி பிச்சனூரில் சமூக அறிவியல் ஆசிரியராகவும் தேசிய பசும்படை இந்த சுற்றுப்புற சூழலாகவும் பொறுப்பாளர் ஆசிரியராகவும் இருக்கின்றேன். எனது நண்பர் சேவியர் ஐயா அவர்கள் இந்த பள்ளியினுடைய சீனியர். மேலும் இந்த பொருள் வந்து இந்த உபகரணம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்னா மழை காலத்தில் சுற்றி இந்த புழுக்கள்லாம் நிறையா வரும். பாம்பு, பள்ளி, பூச்சி, புழுக்கெல்லாம் வரும்பொழுது நாங்கள் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஆசிரியர்களே அல்லது யாராவது வச்சும் கூட இந்த புல்லுகளெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். இந்த பயிற்சியை வந்து திரு வெங்கடேஷ் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனால சொல்லி கொடுத்தாரு. அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆகவே ஏற்கனவே சேவியர் ஐயா அவர்களும் இந்த களப்பணியை மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர். இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க. நம்ம அரசு பள்ளியில் வந்து நிறையா குழந்தைகளுக்கு வந்து தத்தெடுத்து நிறையா செய்கிறாங்க. இந்த வருஷம் கூட ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் செட் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து இந்த டாக்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் 2000 வருஷம் முடித்தோம் 10th. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது எல்லாரும் ஒன்றா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எல்லாரும் 25 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இதே மாதிரி தொடரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் வருஷம். அவ்வளோதான். தேங்க்யூ. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ பின்னாடி வந்து இப்போ எல்லா சகோதர சகோதரிகள் தோழிகள் எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள். இப்போ எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு கிளாஸில் ஒரு மாதிரி எல்லாம் இருந்தோம். இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லா குடும்பத்தோடு வந்து இந்த விழாவை சிறப்பிச்சுக்கிறோம். இன்னும் இந்த பள்ளிக்கு வரும் காலங்களில் எங்களால் முயன்றதை வந்து நாங்கள் பண்ணணும். ரொம்ப சிறப்பான ஒரு மீட்டிங்காக இருக்குது. எல்லாத்தையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரியர்கிட்ட சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குது எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம மாணவர்கள் வந்து இதே போல் வருஷம் நம்ம தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி, மகிழ்ச்சி. இப்போ இத்தனை நாளாக ஹலோ, என் பேர் வரதராஜ். இத்தனை நாளாக வந்து நம்ம எங்கெங்கேயோ இருந்தோம். இப்போ 25 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யார் என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னு தெரியுது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் உபயோகமாகிற மாதிரி எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜோசியர் கிடச்சாரு. அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் எதாவது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு மீட் பண்ணினது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? வணக்கம், என் பேர் கணேஷுங்க. ஒரு சில நண்பர்களை நம்ம வந்து அடிக்கடி மீட் பண்ணுவோம், பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு சில நண்பர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்கள பார்த்தா பேச்சே வரமாட்டேங்குது. உண்மையில ஒரு ஆனந்தமாக இருக்குது. இந்த ஒரு பொன்னான நாள் வந்து அமைச்சது கடவுளோட செயல் தான். அதே மாதிரி எங்கள் ஆசிரியர்களெல்லாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாள் இனிமையானது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு எனர்ஜியாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட லீடர். ஓகேங்களா. 2 months-ஆ வந்து இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு. அவரு கூட ஒரு சில நிமிடங்கள். நான் இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்புறம் ஆசிரியர்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாணவர்கள் எல்லாரும் வந்ததுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் தோழிகள் தோழர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக சொல்லணும்னா பேபி சரண்யா, மஞ்சுளா தேவி, ரேணுகா, கூட இருக்கிற தோழிகள் எல்லாருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.
வணக்கம். இந்த ஸ்கூல்ல தான் நீங்க படிச்சீங்க. இப்ப வந்து நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களா? ஜாப் போயிட்டு இருக்கீங்களா? உங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து என் பேர் வரதராஜ். நான் இந்த ஸ்கூலில் 1999 2000ல் வந்து பேட்சில் படித்தேன். நான் இங்கே படித்தது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்ன ரீசன்னு, அதுக்கு உண்டான ஒர்த்தபிள் உண்டான இப்போ ஜாபில் இருக்கிறேன். என்ன ரீசன்னா, அதுக்கு உண்டான ஒழுக்கமாக இருந்தேன். ப்ளஸ் வந்து நல்ல படிப்பறிவை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உண்டான காரணம் வந்து அதுக்கு உண்டான டீச்சர்ஸ், ப்ளஸ் வந்து என்னோட தோழிகள் தோழர்கள் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து, ப்ளஸ் வந்து எல்லா லெவல்லையும் வந்து நாங்கள் இப்போவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அந்த லெவலுக்கு கரெக்டாக இருந்ததுக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததுக்கு உண்டான அர்த்தங்கள் தான் இதெல்லாம். அந்த மலரும் நினைவுகள் 25 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இது கிடச்சிக்கிறது வந்து ரொம்ப கடவுள் பெரிய கொடுத்த அனுகிரகமாக நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சென்னை சில்ஸில் பர்ச்சேஸ் மேனேஜராக இருக்கிறேன். ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன். அதை வந்து அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதே இது வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே கம்பல்சரி கிடைக்குங்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரே ஜம்ப் தான், ஒரே ஜம்ப். ஓகே, கிரீன், ரெட், கிரீன், எல்லோ. எல்லோ ஜம்ப், எல்லோ ஜம்ப், கிரீன், ரெட், green, yellow, green, red, green, green, yellow, green, yellow, green, red, red, green, red, green, yellow, red, green,
ரெண்டு ஜம்ப் பண்றாங்க. போச்சலா கைக்குள்ள கையை நீட்டு என்ன வரதராஜ கை வளையுதுனாலே ஒன்று கை மாறையா ஆளை பார்த்து டேய் தம்பி டேய் நடராஜ் கை கீழே போகுது. ஒரு நிமிஷம் முடிஞ்சது. 5 நிமிஷம் எடுத்தா 100 ரூபா. 5 நிமிஷம் வைக்கிறவங்க 100 ரூபா. 2 3 எனக்கு 50 ரூபா. அவருக்கு 3 ஓகே ஒரு லாப் பண்ணிருங்க. வெங்கடேஸ்வரர் கை பண்ணுங்க. ஓகே நல்ல கீழே ஒட்டு போயிரு. ஒரு பாட்டு போடு. ரெடி எங்கடா நட்ராஜீங்களா டைமிங் கருத்து பாட்டு போடணும். கல்ல மாடவே அப்படி முடிக்கூடாது. பாட்டு போட்டேடா Second prize, Jagatishwar Andhya. Super, very good. Ball passing balls.
தர்மா தர்மா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் கண்ணன் வரலாறு கல்லெடுத்துல பரவாயில்ல ஸ்கூலுக்கே கல்லு வாங்கிருக்கீங்க வெரி குட் Change the sound in the power. Again, put the sound. இதெல்லாம் மாமா இது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா உள்ளங்கால் வரைக்கும் சுருள் அப்படியே கவர்ந்து பாயம் அது பாட்டு
Super, very good. Second place. Okay. ஏப்பா நீங்க தான் கரெக்ட்டா அத கரெக்ட்டா முடிஞ்சது இதெல்லாம் தான் பண்ணுவீங்க. இங்க பாருங்க தம்பி இங்க பாருங்க. அவ்வளவுதான் நன்றி நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் கேமராமேன் போய் அங்க பாட்டு ஆஃப் பண்ணுங்க.
குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்கூலோட பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம். இந்த ஸ்கூல் வந்து இப்போ அவங்க தலைவியாகி 3 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பிச்சனூர் அரசு மேல்நிலை பள்ளியில் 1999 to 2000 பேட்ச்க்கான வெள்ளி விழா கொண்டாட்டம் நடந்து முடிச்சுதுங்க. அதுக்கான கருத்துக்களை பற்றி முன்னாள் மாணவி சங்கீதா அவங்க பேசுவாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிச்சனூர் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் 1999 2000 பேட்ச் 10th பேட்ச் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். 25 வருஷம் கழிச்சு வெள்ளி விழா கொண்டாட்டம் இன்னைக்கு நடைபெற்றுச்சு. அதில் வந்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் வந்திருந்தாங்க. நான் இந்த ஸ்கூலில் வந்து நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு 2 பேர்த்து இந்த ஸ்கூலில் வந்து நான் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்கூலில் நான் எஸ்எம்சி தலைவி, பள்ளி மேலாண்மை குழு தலைவியாக நான் இருக்கேன். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் படிக்க வரைக்கும் 10th வரைக்கும் தான் இருந்துச்சு. நாங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் +2 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வருஷம் நான் எஸ்எம்சி தலைவியாக ஆனதுக்கு அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப் கொண்டு வந்திருக்காங்க +1க்கு. இப்போ ஸ்ட்ரென்த்து முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. இன்னும் போக 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 நம்ம ஸ்கூலுக்கு என்னென்ன வளர்ச்சிகள் வேணுமோ அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொண்டு வர்றோம். நான் மட்டும் இல்லை, என்னோட படித்த அனைத்தும் பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணுக்கு இப்போ தான் சின்ன கிளாஸ் தான் படிக்கிறாங்க, 6th 9th. இன்னும் +2 வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் வந்து எனக்கும் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் விட மாட்டேன், நானும் விட மாட்டேன். இந்த ஸ்கூலில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நானும் டெவலப் பண்ணுவேன். தேங்க்ஸ். குட் ஈவினிங். புருஷோத்தமன், நம்மளோட ஸ்கூல் வந்து வெள்ளி விழா ஆண்டு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் நீங்கள் ஃபேமிலியோட கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன சொல்கிறதுனா, எனக்கு இதில் 25 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு நேற்று கிடையாது, இது ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. என்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு ஏக்கமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் என் ஃபேமிலியோட கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாத்தையும் 25 வருஷம் கழித்து சந்தித்தது, மறுபடியும் நான் அந்த பழைய வாழ்க்கை 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த பள்ளிக்கு நான் எப்படி வந்தேனோ இன்னைக்கு அதே போல் அதே யூனிஃபார்மில் வந்தது, அதுவும் என் குடும்பத்தோட மனைவி குழந்தைகளோட கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிச்சீங்க. இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் இப்போ ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம புருஷோத்தமன் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு. அவங்க கிட்ட கருத்துக்கள் கேட்கலாம். என்னோட கணவர் படித்த பள்ளிக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விட்டு சென்ற நினைவுகளை திரும்ப பெறதுக்காக வந்தார். நாங்கள் வந்து புதிய உறவுகளை தேடுறதுக்காக வந்த மாதிரி இருக்குங்க. நிறைய உறவுகள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதிய உறவுன்னு சொல்கிறத விட ஒரு குடும்பமாக அமைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு கவலை வந்து இப்போ என் மனசுக்குள்ள வந்திருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக பேசினாங்க. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்குற மாதிரி ஒரு நாள்லேயே தோணும் போது, அவங்க கூட படிச்சிருந்தா எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற கனவுகள் எங்களுக்கு நிறைய ஆயிடுச்சு. சொல்ல போனால் என் பையன் வந்து இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என்னை இதே ஸ்கூலில் சேர்த்து விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய உறவுகளோட மன நிறைவோடு நாங்கள் போகிறோம். தேங்க்யூ. வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எப்படி இருந்தது, நீங்க அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. வணக்கம். 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம பள்ளிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ 25 ஆண்டு கழிச்சு நம்ம பள்ளி வரும்போது பெரிய அளவில் மாற்றங்கள் தெரியுது. நம்ம பள்ளி மிகப்பெரிய உயர்ந்த பள்ளியா மாறி இருக்கு. இங்க இருக்கிற மரங்கள்லாம் வளர்ந்துருச்சு, பில்டிங்கெல்லாம் பெருசாயிருச்சு. நம்ம ஆசிரியர்லாம் இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே தங்களோட அனுபவங்கள் பகிர்ந்தப்போ திரும்பவும் நம்ம வகுப்பறைக்கு போய் திரும்பவும் படிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு.
நானும் ஒரு ஆசிரியராக பணியாற்றுறதுனால அந்த ஏக்கம் இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இவ்வளவு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த விஷயம். இதில் நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை இவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஜெகன், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு முதுகலை ஆசிரியராக இருக்கேன். திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி பெரியாயபாளையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2000 ஆண்டுகள் இது வந்து உயர்நிலை பள்ளியாக இருந்துச்சு. இப்போ தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலை பள்ளியாக இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் பெரிய வகுப்பில் படிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் படித்தப்போ அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. நம்ம பக்கத்தில் இருக்க வேற ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டியதுச்சு. இவ்வளவு பெரிய கட்டிடங்களும் இங்கே கிடையாது. நாம் படித்தப்போ ரொம்ப சுமாரான கட்டிடங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரோட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பில்டிங்ஸு. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அட்டென்ட் பண்ணினதுல உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இங்க இருந்த ஆசிரியர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். இங்க படிச்சுட்டு இருந்தப்போ அவங்க சில விஷயங்கள் எனக்கு எப்பவுமே நினைவு கூறுவாங்க. கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தை போகாது, வெந்த நிலையில் வேகாது, கொல்லத்தான் போதாது, கொடுத்தாலும் குறையாது, கல்வர்க்கும் எட்டாது, காவலுக்குள் அமையாது. அத்தகைய மிகச்சிறந்த கல்வி செல்வத்தை இங்க கொடுத்ததுனால அப்ப இருந்த ஆசிரியர் வந்து ஒழுக்கத்தை உயர்வா சொன்னாங்க. அந்த ஒழுக்கம் தான் இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த ஆசிரியரை என்னை மாற்றி மாநில அளவில் ஒரு தெரிஞ்ச ஆசிரியராக இருக்க காரணமும் இந்த பள்ளி தான். இந்த பள்ளி போட்ட அந்த பேஸ்மெண்ட் தான் இந்த இவ்வளவு பெரிய உயரத்துக்கு நான் போறதுக்கு மிக முக்கியமான காரணம். அதுக்காக இந்த பள்ளி மேலாண்மை குழுக்கும் இங்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சக மாணவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் ஸ்ரீஷ். நாங்கள் இன்னைக்கு பிச்சனூர் ஸ்கூல் எங்கள் அம்மா படித்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். இது கேம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. கேம்ஸ், அந்த கேட்ரிங், சாப்பாடு, அப்புறம் டான்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி நாங்களும் பெருசாக ஆர்கனைஸ் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. இன்றைய விழாவை பற்றிய ஒரு 2 வார்த்தைகள் கூறுவோம். வணக்கம். நாங்கள் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிச்சனூரில் 25 வருஷத்துக்கு முன்னால் 10th முடிச்சிருந்தோம். இன்னைக்கு ஜூலை 6 ரீயூனியன் ஃபங்க்ஷன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். முன்னாள் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. விழா ஏற்பாடுகள்லாம் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ஒரு 10 பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட் 2 months ரிஸ்க் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கும் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நாங்கள் நல்லா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம். என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்களாம் இந்த ஸ்கூல்ல படிச்சு மிஸ் பண்றோம். இந்த ஸ்கூலை அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. நாங்களாம் படிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் என்ஜாய் பண்ணோம். அந்த என்ஜாய் வந்து இப்போ இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸு 11 பேர் 2 மாசமா ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் விட்டுட்டு லீவு போட்டு, சில பேர் லீவ் எல்லாம் போட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கிரேட், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பண்ணிருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வரணும். இன்னும் எங்க ஸ்கூலுக்கு இன்னும் நாங்க டெவலப் பண்ணணும். இது பத்தாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க குரூப் எல்லாம் சேர்ந்து இன்னும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம். இன்னும் இதை விட இன்னும் நிறைய குரூப்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். சயின்ஸ் இந்த வருஷம் ஆர்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாள் மாணவர் மாணவிகளோ உதவிகளோட ஆர்ட்ஸ் குரூப் இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த குரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். முன்னாள் மாணவர்கள் அனைவரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் எங்களுக்கு பின்னால படிச்சவங்க ஃபங்க்ஷன் சிறப்பா அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஓகேவா? சிறப்பா இதுக்கும் மேல சிறப்பா பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தர்ஷிகா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பிச்சனூர்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து
எங்கள் அம்மாவும் அரசு மேல்நிலைப்பள்ளி பிச்சனூரில் தான் படித்தாங்க. நானும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து 1999 2000 10th ஸ்டாண்டர்ட் பேட்ச் வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா குட்டீஸும் வந்திருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே டான்ஸ் அதெல்லாம் பண்ணி கேம்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுக்கு தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் மஞ்சுளா. 1999 to 2000 பேட்ச்சு. நாங்கள் இன்னைக்கு வெள்ளி விழா கொண்டாடிக்கிறோம். இந்த வெள்ளி விழா கொண்டாடுறதுக்கான முயற்சியில் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம். அதில் முதல் காரியமாக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நண்பர்களோட எல்லா நண்பர்களோட பெயரையும் நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வச்சு நம்ம வெள்ளி விழா பற்றி டீட்டெயில்ஸ் பேசணும். எப்படி கொண்டாடலாம், என்ன பண்ணலான்னு. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெள்ளி விழா நடத்துறதுக்காக நாங்கள் ஒரு அமௌண்ட் கோட் பண்ணோம். அந்த அமௌண்ட் எதுக்குன்னா வெள்ளி விழா கொண்டாடுறதுக்காகவும் நம்ம ஸ்கூலு டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டொனேஷன் பண்ணுறது. ஒரு அமௌண்ட் வெள்ளி விழா கொண்டாடிட்டு ஒரு அமௌண்ட் நம்ம டொனேட் பண்ண போகிறதா அதை பற்றின பேசணும். அதே மாதிரி இந்த கிட்டத்தட்ட 2 மாதமாக அதுக்கான முயற்சியில் இறங்கி அந்த வேலையை தொடங்கி இன்னைக்கு நாங்கள் வெற்றி விழா சிறப்பாக கொண்டாடிட்டோம். எல்லாருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நாங்கள் படிக்கும்போது அரசு மேல்நிலை பள்ளியாக இருந்தது, உயர்நிலை பள்ளியாக இருந்தது. இப்போ மேல்நிலை பள்ளியாக மாறினதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அதுக்கப்புறம் நாங்கள் 10th எக்ஸாம் சென்டர் எழுதுறதுக்கு வெளியே போயிட்டு இருந்தோம். இந்த வருஷத்துலேருந்து சென்டரே இங்கே வந்தது இதை விட எங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் முன்னாள் மாணவர் சங்க தலைவரோட சங்கம் அவங்க எல்லாத்தோட சப்போர்ட்ல நாங்கள் பண்ணினோம். நன்றி. ஐ எம் சரண்யா. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வெள்ளி விழா வெற்றிகரமாக கொண்டாடுனதில் ரொம்ப சந்தோஷம். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணியிருக்கோம். 25 வருஷம் கழித்து எல்லாத்தையும் பார்த்து ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. விழா சிறப்பாக கொண்டாடியாச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்ட்டு. வெள்ளி விழா வெற்றி விழாவாக முடிவடைந்தது. நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வருகை தந்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் குடும்பத்துடன் கலந்து கொண்ட மாணவிகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம 99 2000 பேட்ச் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாபெரும் முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெறும் சந்திப்பு நிகழ்ச்சியாக இல்லாமல் தாம் படித்த பள்ளி வளர்ச்சி பெற முன்னாள் மாணவர்கள் சங்கத்திற்கு 1999 2000 ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் திரட்டிய நிதி ரூபாய் 1 லட்சத்தை கரூர் வைஷ்யா வங்கியில் டெபாசிட் செய்துவிட்டு அந்த பில்லை முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் ஒப்படைத்தனர் என்பது 1999 2000 ஆண்டு படித்த மாணவ மாணவிகளுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்பது நிதர்சனமான உண்மையாகும். வணக்கம். இன்று பிச்சனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 1999 2000 வருடம் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் பள்ளி மாணவர் சங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் உதவி செய்துள்ளார்கள். இதையை அக்கவுண்ட் மூலம் டிரான்ஸ்ஃபர் செய்துள்ளார்கள் ஐஓபி முன்னாள் மாணவர் நல சங்கத்திற்கு. இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த முன்னாள் மாணவர்கள் அவங்களோட கூட படித்தவர்களோட எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி இந்த பணத்தை முன்னாள் மாணவர் சங்கத்துக்கு பண்ணியிருக்காங்க. இந்த முன்னாள் மாணவர் சங்கம் தோற்றுவித்து 6 மாதம் தான் ஆகியிருக்கிறது. இந்த முன்னாள் மாணவர் சங்கத்திலிருந்து இந்த வருடம் கலை அறிவியல் பிரிவு துவங்கப்பட்டு அதற்கு 2 ஆசிரியர்களுக்கு நமது முன்னாள் மாணவர் சங்கத்திலிருந்து மாதம் அவங்களுக்கு 12,000 ரூபாய் 24,000 ரூபாய் காசோலியாக வழங்கப்படுகிறது. இந்த பள்ளியானது ஆரம்பித்து 53 ஆண்டுகள் ஆயிற்று. இப்போ முன்னாள் மாணவர்கள் இந்த உதவி செஞ்சு இந்த பள்ளியை முன்னேற்ற பாதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பள்ளியானது இப்பொழுது
பள்ளியில் 2 வருடங்களாக பொது தேர்வு நடத்தும் மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த வருடம் கலை அறிவியல் பிரிவு துவங்கப்பட்டு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் எல்லா மாணவர்களும் அவங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் பள்ளியை மேலும் மேலும் வளர்ச்சியடைய செய்யலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2000 வருடம் முடித்த முன்னாள் மாணவர்களாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பள்ளியோட வளர்ச்சிக்காக முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் எங்கள் அனைத்து மாணவர்களின் சார்பாக நாங்கள் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளோம், வங்கி கணக்கில் கொடுத்துள்ளோம். இதுபோல் இந்த பள்ளி இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய எங்கள் மாணவர்களின் சங்கம் சார்பாக அண்ணன் ராதாகிருஷ்ணன் ஒத்துழைப்பு கொடுத்து பள்ளி வளர்ச்சி அடைய மென்மேலும் ஒத்துழைப்பு தருவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 2000வது ஆண்டு படித்த மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பள்ளியின் வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் நிதியை முன்னாள் மாணவர் சங்க அமைப்புக்காக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 2000வது ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து மாணவர் சங்கத்திற்காக 1 லட்சம் ரூபாய் காசோலையை முன்னாள் மாணவர் சங்க தலைவரிடம் காசோலையாக வழங்கப்பட்டுள்ளது. அதை மனமாற ஏற்றுக்கொண்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1999 2000 ஆண்டு படித்த பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் எதற்கு தெரியுமா நண்பர்களே? 1999 2000 ஆண்டு படித்த மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் சங்க வளர்ச்சி நிதிக்காக 1 லட்சம் ரூபாய் காசோலையாக கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நன்றி கூறிய SMC தலைவர் அவர்களுக்கு முன்னாள் மாணவர் சார்பாக நன்றி கூறுகிறோம். இந்த 1 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்றதுக்காக கடுமையாக உழைத்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிவகுமார், மாதேஸ்வரன், தர்மலிங்கம், வெள்ளிங்கிரி, நடராஜன், புருஷோத்தமன், மஞ்சுளா, ரேணுகா, சங்கீதா, சரண்யா ஆகிய நண்பர்களுக்கும் அனைத்து மாணவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.